ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரெட்போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நார்மலாக ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதையே காம்பனன்ட்ஸை நம்ம பிரெட்போர்டில் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணுவோம். இப்போது பிரெட்போர்டில் எப்படி நம்ம ஒரு காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். பிரெட்போர்டில் மொத்தமாக 2 லைன்ஸ் இருக்குது. சீரிஸ் லைன்ஸ், கீழே பார்த்திங்கன்னா பேரலல் லைன்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது சீரிஸ் லைன்ஸ். பேரலல் லைனுங்கிறது கீழே நம்மளுக்கு 2 செக்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தான் மேலே சீரிஸ் லைனுமே 2 செக்மெண்ட்டாக இருந்திருக்கும். பேரலல் லைனில் பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் 2 செக்மெண்ட்டுக்கு ஒரு பிரெட்போர்டுக்கு, அதே மாதிரி சீரிஸ்க்குமே 2 செக்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இது எப்படி கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக கொஞ்சம் ஜம்பர் கேபிள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பிளாக் நம்ம நெகட்டிவாக வச்சுக்கலாம். அதே போல் ஒயிட்டை பாசிட்டிவில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரெட்போர்டை சீரிஸ் லைன்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணது. சீரிஸுங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்சிஸாக இருக்கும். இப்போ அதுக்கு இன்புட் சப்ளை கொடுக்கறதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு 2 கம்பி எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சீரிஸ் லைன்ஸில் ஏபின்னு வச்சுக்கலாம். அந்த லைனை ஏ லைனில் ஒன்று, பி லைனில் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏ லைன் பாசிட்டிவாகவும் பி லைன் நம்மளுக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். இதில் இந்த சீரிஸ் லைன் நீங்கள் எங்கே வேணால் சப்ளை எடுக்கலாம். மொத்தமாக இதில் 2 செக்மெண்ட் இருக்கும். 2 செக்மெண்ட் வேணால் லூப் போடணும். இப்போ நம்ம ஒரு செக்மெண்ட்டில் மட்டும் எடுக்கிறதுனால லூப் போடல. சீரிஸ் லைனில் இன்புட் கொடுத்தாச்சு, அவுட்புட் எடுத்தாச்சு. அதையே இப்போ பேரலல் லைன்ஸில் கனெக்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு எல்இடி நான் ப்ளக் பண்ணியிருக்கிறேன். பேரலல் லைன்ஸில் எல்இடியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு, அதாவது கரண்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கிறேன். பேரலல் லைனில் நீங்கள், அதாவது ஒய் ஆக்சிஸில் நீங்கள் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்புட் கொடுத்துடலாம். எல்இடிக்கு நெகட்டிவ்க்கு பேரலல் லைனில் நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனாக அதாவது ஒய் ஆக்சிஸில். இப்போது நம்ம சப்ளை இன்புட் கொடுக்குறோம். பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணோன்னே இந்த சப்ளை எல்இடிக்கு போகுது. இப்போது அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற நெகட்டிவ் சப்ளை இப்போ ஒய் ஆக்சிஸில் இருக்கிற எல்இடிக்கு இன்புட்டாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சப்ளை கொடுக்குறோம். அதை கொண்டு நம்ம பேரலில், அதாவது ஒய் ஆக்சிஸில் நீங்கள் அந்த பிரெட்போர்டில் எங்கே கனெக்ட் பண்ணாலுமே அந்த ரெசிஸ்டருக்கு சப்ளை போகும். அதே அடுத்த செக்மெண்ட்டில் நம்மளுக்கு வராது. ஏன்னா நமக்கு லூப் போட்டால் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லூப் போடாததுனால ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் வேணால் நீங்கள் அதில் இருக்கிற ஒரு 5-6 இடத்துல எங்கே வச்சிங்கனாலும் ஒர்க் ஆகும். இதே போல தான் சீரிஸ் லைன்ஸில் நம்ம சப்ளைவை அடுத்த செக்மெண்ட்டு கொடுத்தோம்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம இன்னும் லூப் போடல. இதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் நீங்கள் சீரிஸில் எங்கே கனெக்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு எல்இடி க்ளோ ஆகும். இப்படி தான் ஒரு பிரெட்போர்டை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணி அப்புறம் கொண்டு போய் நம்ம பிசிபி போர்டில்